இவங்க தனியார் திருவண்ணாமலை மாவட்டத்தில் கூட்டு கொள்ளை அடிச்சு தனியார் கல்லூரி எல்லாம் போட்டு பண்ணிட்டு ஏவாவேல இருந்து அங்க பிச்சாண்டி எல்லாம் என்ன பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு ரோட் ஷோ ஒன்று போடுறாரு, பாத்தீங்களா? ரோட் ஷோ கும்பலா போற நடந்து போறா மக்கள் அவங்க திமுக எல்லாம் பரிசுல நின்று கொடியெல்லாம் Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. BTech Biotechnology with specialization in computer science and biology. தரமான இலவச கட்டணமில்லா சுமையில்லாத தரமான கல்வி கொடுப்பது அரசினுடைய 100 விழுக்காடு கடமை. அதை பெறுவதற்கு 100 விழுக்காடு என்னுடைய உரிமை. இது அரசியல் சாசனத்தில் இருக்கு. ஆனா அப்படி இருக்காதுனால தமிழ்நாட்டுல கல்வி வியாபாரமா ஆயிடுச்சு. நம்ம ஏவாவேல் போன்றவர்கள்லாம் எவ்வளவு காலேஜ் கட்டி கொள்ளை அடிச்சு சுரண்டி கொள்ளை அடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இது வியாபாரம் ஆயிடுச்சு கல்வி. ஆனால் இது இலவசமா கொடுப்பது அரசினுடைய கடமை. இவங்க தனியார் திருவண்ணாமலை மாவட்டத்தில் கூட்டு கொள்ளை அடிச்சு தனியார் கல்லூரி எல்லாம் போட்டு பண்ணிட்டு ஏவாவேல இருந்து அங்க பிச்சாண்டி எல்லாம் என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க. பண்ணுங்க, வேணான்னு சொல்லல. நானு தரமா கொடுங்க, மக்களுக்கு நல்ல சேவை செய்யுங்க. கூடுதலா இப்ப என்ன கேட்கிறாங்க? ஒரு வேளாண் பல்கலைக்கழகம் கேட்கிறாங்க, ஒரு சட்டக்கல்லூரி கேட்கிறாங்க, கூடுதலா பொறியியல் கல்லூரி கேட்கிறாங்க. அதை கொடுத்துட்டா என்ன ஆகும்? இவங்க காலேஜ் அடிப்பட்டு போயிடும். மது போதை பொருட்களால் பாதிக்கப்படாமல் இருக்கும் உரிமை. ரைட் டு பி ஃப்ரீ ஃப்ரம் ஆல்கஹால் அண்ட் ட்ரக் ஹார்ம். மது போதை, அதாவது இந்த மது போதையும் அதுக்கு நான் இப்ப முன்னே பேசிட்டேன். இந்த மாவட்டத்தில் என்ன நடக்குதுன்னு பேசிட்டேன் நான். பார்த்து ஆரோக்கியமான சுற்றுச்சூழலுக்கான உரிமை. ரைட் டு a healthy environment. நமக்கு நம்ம சுத்தி இருக்கிற நீர், நம்ம சுவாசிக்கிற காற்று, நம்ம குடிக்கிற நீர், நம்ம இருக்கின்ற நிலம் தூய்மையாக இருக்க வேண்டும், மாசு இல்லாமல் இருக்க வேண்டும். இது நம்முடைய உரிமை. அதை கொடுப்பது அரசினுடைய கடமை. ஆனா கொடுக்குறாங்களா, செய்யறாங்களா? எல்லாமே மாசுபடுத்தி நாசப்படுத்திட்டு அதை பத்தி கவலை இல்லாத அரசாங்கம், குறிப்பாக இப்ப இருக்கிற முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் தலைமையில் இருக்கின்ற அரசு மோசமா கவலை இல்லாத, எதை பத்தியும் கவலை இல்லை. ஆனா நேத்து ஸ்டாலின் அவர்கள் ஒரு ரோட் ஷோ ஒன்று போடுறார், பாத்தீங்களா? ரோட் ஷோ கும்பலா நடந்து போறா மக்கள் அவங்க திமுக எல்லாம் வரிசையில் நின்று கொடியெல்லாம் பூவெல்லாம் போவாங்க. அப்ப நின்று கேட்பாராம், ஏமா எப்படிமா இருக்கிறீங்க? நல்லா மகிழ்ச்சியா இருக்கீங்களா? ஐயா நாங்க மகிழ்ச்சியா இருக்கிறோம் ஐயா, சூப்பரா இருக்கணும் ஐயா. என்ன நாடகம் இந்த எவ்வளவு காலமா ஏமாத்திட்டு இருப்பீங்க தமிழ்நாட்டு மக்களை? எல்லாமே அவங்களுக்கு முன்கூட்டியே அந்த பெண்கள்லாம் வர வச்சுக்கிட்டு, வரமா நீ இது சொல்லணும், அவர் அது பதில் சொல்லுவாரு, அவர்கிட்டயே சொல்லிடுவாங்க. அது நீ அவர் பதில் சொல்லணும், நீ இது கேள்வி கேட்பார், நீ இது பதில் சொல்லணும். அடுத்து 2வது கேள்வி இது கேட்பாரு, அதுக்கு நீ சொல்லணும். சாய்ஸ்ல தான் விடக்கூடாது, அவர் கேட்ட மட்டும்தான். அதை மீறி எதுவும் பேசக்கூடாது. இப்படி எல்லாம் சொல்லி கொடுத்து கூட்டிட்டு வந்து அதுக்கு டிவி விளம்பரம் அதெல்லாம் காமிச்சு ஐயோ தமிழ்நாடு மக்கள் மகிழ்ச்சியா இருக்கிறார். ஆமா ஐயா, தெருவா சாராயத்தை வித்துக்கிட்டு, கஞ்சா வித்துட்டு, போதை பொருட்களே சட்ட ஒழுங்கு அங்கங்க கொலை நடக்குது. நம்ம கட்சிக்காரு சக்கரவர்த்தி துப்பாக்கியால் கொடூரமான முறையிலே திட்டமிட்டு கொலை செய்யப்படுகிறார். திட்டம். இந்த கலாச்சாரம், துப்பாக்கி கலாச்சாரம்னா சாதாரணதெல்லாம் கிடையாது. வட மாநிலத்தை தான் நான் பார்த்திருக்கிறேன், இங்க தமிழ்நாட்டுல இல்ல. Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. BTech Biotechnology with specialization in computer science and biology.